தருகிற கிறிஸ்து இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்று பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க, தோல்வி இல்லை நமக்கு. என்னங்க இவ்வளோ சோகமா சொல்றீங்க? தோல்வி இல்லை நமக்கு. ஒருவேளை தோல்வியோடு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வந்து அறிக்கை செய்த வார்த்தையின்படியே நம்ம வாழ்க்கையில் தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றக்கூடிய தேவன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாற்றக்கூடிய தேவன் நமக்கு முன்பதாக சென்று கோணலாய் இருக்கிற சகலவற்றையும் நமக்காக செவ்வைப்படுத்தி நமக்காக வழிகளை திறக்க அவர் வல்லமை உள்ளவர். அதை விட்டுட்டு நம்ம தோல்வியை பார்த்துட்டு ஐயோ தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை மாறாது. அதனால தான் இயேசுநாதர் வந்து யூதர்கள் வந்து புலம்பிட்டு இருந்தாரா, என்ன இது அப்படி இப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் வந்து யோவான் 6:43 சொல்லுகிறார், புலம்பாதீங்க. ஆங்கிலத்தில் சொல்லிக்கு டு நாட் கிரம்பிள். உட்கார்ந்து தோல்வியை பார்த்துட்டு நம்ம முணங்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மாறலையே, இது மாறலையே, அது மாறலையே அப்படின்னு சொல்லி முணங்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மாறாது. ஆனால் அந்த தோல்வியின் நடுவில் கிறிஸ்துவை துதிக்கும் பொழுது எல்லா சகல காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் மாற்றக்கூடிய தேவன் நமக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். பவுல் சீலாவை அதான் பண்ணாங்க பாருங்க. கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில முணங்கிட்டு இல்லாமல், ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஓடணுமே, இந்த மாதிரி கட்டப்பட்டோமே அப்படின்னு சொல்லி முணங்கிட்டு இல்லாமல், அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த மாதிரி சூழ்நிலையில் கர்த்தரை துதிக்கும் பொழுது சங்கிலிகள் அறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் சங்கிலிகள் எல்லாம் அறுக்கப்படக்கூடிய நிலை நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிறதோ நம்ம துதிக்கும் பொழுது சகல சங்கிலிகளும் அறுக்கப்படும். ஆமேன். அந்த விசுவாசத்தோட கர்த்தர் என்னை காண்கின்றவராக இருக்கிறார். சூழ்நிலைகளில் வந்து நம்மளை காண்கிறது போல இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா காண்கிறதுக்கு ஜனங்களே இல்லாத நிலைமையில இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில கூட கர்த்தர் நம்மை காண்கின்றவராக இருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்மை விட்டு நான் எங்கே போக முடியும்? பூமியின் ஆழத்தில் போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், எங்கே போனாலும் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நான் தூங்கும் போதும் நீங்கள் அங்கே இருக்கிறீர். நீர் என்னை காண்கின்ற தேவனாக இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீர் என்னை காண்கின்ற தேவனாக இருக்கிறீர். காணக்கூடாத சூழ்நிலைகளில் நான் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகளிலிருந்து தூக்கி நிறுத்த அவரால் முடியும். அதே நிச்சயத்தோட இன்னைக்கு ஆண்டவரே நீர் என்னை காண்கின்ற தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியாயிருந்த என்னை கண்டு கொண்டீரே, பாசமாய் மார்போடு அணைத்து கொண்டீரே.
எங்களை காண்கின்ற தேவனா இருக்கிறீரே அப்பா. நீர் எங்களோடு கூடவே இருக்கிற தேவனா இருக்கிறீரே. சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரே நீர் எங்களை காண்கின்ற தேவன். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட அவசியம் இல்லைப்பா. எங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மீது நாங்கள் போடும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறீரப்பா. இப்படிப்பட்ட தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை நடத்தின தேவன், இனியும் ஆண்டவரே நீர் நடத்த நீர் எங்களுக்கு நல்ல எபினேசராய் இருந்தீர் ஆண்டவரே. நல்ல எபினேசராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் அப்படி எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறீரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. உம்முடைய மகிமை ஆண்டவரே இந்த பூமி எங்கும் ஆண்டவரே இருக்கிறதே, இந்த இடத்துல எங்களை ஆண்டவரே மூடிக்கொண்டிருக்கிறதே, இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Ebenezer,
வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனை இன்னும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில உம்முடைய துதி இன்னும் அதிகமாக இருக்கும் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவீராக. இந்த இடத்துல ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவர் இந்த இடத்துல எங்களை மூடி மறைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. என்னை
ஆண்டவரே, நீர் அற்புதர் ஆண்டவரே, நீர் அற்புதர் ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீரப்பா. இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்திருக்கிறீர், வழிகளை திறந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தை சகலவற்றையும் எங்கள் வாழ்க்கையில உருவாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறதப்பா. எங்கெங்கே எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில உருவாகணுமோ அந்த சகல காரியங்களையும் உருவாக்கக்கூடிய வல்லமை நிறைந்த வார்த்தையின் மூலமாய் இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியில மகிமைப்படுங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.